Good afternoon, all. I am Satyan, Business Development Manager at Rings. Today, you see about my topic is AI Power Marketing Automation Tool. Like overview of AI Marketing Automation Tool. The overview of AI Marketing Automation Tool is the machine learning, natural languages, and the intelligent algorithm using execute and analyze the marketing human errors like efficiency, consistency, and scalability. எஃபிஷியன்சி வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது 75% வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, கண்டென்ட் ரைட் பண்ணுறாங்கன்னா அதோட இது வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும். கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கண்டென்ட் ரைட் பண்ணுறாங்க, அதோட பிராண்ட் ரிலேட்டடாக உள்ளது, அது யூனிஃபார்மாக பிராண்ட் ஸ்டைலுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு நமக்கு மேட்ச் ஆகும். லைக் ஸ்கேலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கோட கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க, ஒரு 2 or 3 கேம்பெயின் ரன் பண்ணும்போது மேனோட ஹவர்ஸ் லேட் ஆகும். இப்போ நம்ம இது ஸ்கேலபிலிட்டி யூஸ் பண்ணும்போது மோர் தென் சீக்கிரமாக ஒரு ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேம்பெயினை. லைக் இப்போ ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டிங் இந்த ஆட்டோமேஷன் டூலில் வந்துட்டு ஒரு மேன் வந்து ரைட் பண்ணி கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டண்டாக இது பண்ணும்போது மேன் வந்து ஒரு டோன், இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற டோன் வந்துட்டு வேரியஸாக இருக்கும், ஸ்டைல்ஸ் வேரியஸாக இருக்கும். லைக் அதை வந்து அப்ரூவல் பண்ணுற ஸ்டேஜஸ் வந்து இதுக்கு மோர் டைம் ஆகும். இப்போ இதே நம்ம மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல் கண்டென்ட் ரைட் பண்ணும்போது அது பிராண்டோட ஸ்டைலும் கரெக்டாக வரும், ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நமக்கு மேன் பவரும் வந்து கம்மியாகும், ப்ளஸ் வந்து மேனோட லோட் கம்மியாகும். அது ஃப்ரீக்வன்சி கரெக்ஷன்ஸ் வந்து மேனோட ஹியூமன் எரர்ஸ்லாம் இது வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இப்போ இதோட சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல் ஸ்டார்ட் பண்ணும்போது மேனோட ஹியூமன் எரர் எஃபர்ட் வந்து நம்ம 80% வந்து இது ஆக்குபைட் ஆகிடும். அது இல்லாமல் பிராண்டோட கன்சிஸ்டன்சியும் வந்துட்டு நமக்கு இதோட கேம்பெயினோட ஸ்கேல் அப்பும் நமக்கு அதிகமாகும், க்ரோத்தும் அதிகமாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டோட இன்புட்ஸ் இதில் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கேம்பெயினோட டீட்டெயில்ஸ் ஜென்ரேட் ஆகி ஏஐ வந்து டிசைன் பண்ணி ப்ளஸ் விஷுவலோட மார்க்கெட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு இதாகிடும். அதேமாரி மல்டிபிள் சேனல்ஸ்லையும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், லைக் லிங்க்டின், ஃபேஸ்புக். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிராண்டோட அப்ரூவல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிஷ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூலே வந்துட்டு நம்ம பப்ளிஷ் ஆகணும். இதோட பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக்ஸும் ஆப்டிமைசேஷனுமே நமக்கு வந்துட்டு இது பண்ணணும். இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் டூலோட வந்து கீ ஃபியூச்சர்ஸ். இது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம், ஏஐ ஜென்ரேஷன் இது பண்ணிக்கலாம், பிராண்ட் கன்சிஸ்டன்சி இது பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் இது பண்ணிக்கலாம். லைக் இது இல்லாமல் பிராண்டோட கன்சிஸ்டன்சி, மல்டிபிள் சேனல் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம இது பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஒரு சம் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஏஐ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூலோட எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ளோ வந்து இப்போ ஒன்று நம்ம காட்டுறேன். லைக் இது வந்து சிம்பிளாக வந்துட்டு நமக்கு ஒரு ஆட்டோமேஷன் ஏஐ பாட். இது பார்த்தீங்கன்னா லைக் இது வந்துட்டு ஒரு டெலிகிராமுக்கு வந்து நம்ம ஒரு ஏஐ சாட் பாட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டூல். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்லாம் பாருங்கன்னா வெப்சைட்டில் வந்துட்டு ஹை மே ஹெல்ப் யூன்னு ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சேம் எக்ஸாக்டாக இது ஒரு சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன் மார்க்கெட்டிங் டூல். இப்போ நீங்கள் வந்து டெலிகிராமில் ஒரு பாட் கிரியேட் பண்ணிட்டு அதோட ஏபிஐ இதில் இன்டெகிரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் பண்ணோடனே அந்த பாட் வந்துட்டு இதுக்கு ஓப்பன் சாட்டோட இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஓப்பன் சோர்ஸ் மெசேஜ் வந்து இதில் இதாக இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட ரிப்ளை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஏபிஐயோட ஒரு பாட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். லைக் ஸ்டார்ட்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணால் ஓப்பன் சோர்ஸ் டிடெக்ட் பண்ணி ஹாய் ஹலோ டு அசிஸ்டன்ட் டு ரிலேட்டட் கொஸ்டின் டுடே அப்படின்னு வந்துட்டு டிடெக்ட் ஆகி நமக்கு ரிப்ளை பண்ணுது. இது வந்து ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல். இது வந்துட்டு நமக்கு வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம், லைக் வந்துட்டு ஒரு சாட்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே வேற இப்போ இதே மாதிரி சம் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பிளாக் ரைட் பண்ணலாம், நியூஸ் லெட்டர் கன்ஸ்டென்ட் பண்ணலாம். லைக் வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் இமெயில் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறது, கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு அதுமாரி வேரியஸாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் ஆட்டோமேட் பண்ணி ஒரு ஏஜென்ட் மாதிரி ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மேன் பவர் கம்மியாகும், ப்ளஸ் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ஈஸியாகவும் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கிளவுட் பேஸ்டுக்கு மட்டும் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா மாரி செல்ஃபோர்ஸில் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். இது வந்துட்டு இது வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இதே மாதிரி மாடியூல் இருக்கும். இந்த மாடியூல் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா. இது வந்து டெலிகிராமில் பாட் ஃபாதர்னு ஒரு இது இருக்கும், அதோட கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன நேம் இப்போ பிரியா பாட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதில் ஸ்டார்ட்னு ஒரு செஷன் இருக்கும், அதை இதோட ஏபிஐ கனெக்ட் பண்ணோடனே ஓப்பன் சோர்ஸ் இது கனெக்ட் பண்ணிடுவீங்க.
கனெக்ட் பண்ணோடனே நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுக்குறீங்க, சம் வேர் கொஷின் கொடுக்குறீங்கன்னா அந்த கொஷின் வந்துட்டு இதுலேருந்து இதுக்கு போகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த கொஷின் ரிப்ளை ஆகும்போது ஓப்பன் சோர்ஸில் இப்போ நீங்கள் ஓவரால் இப்போ சாட் ஜிபிடிலாம் எப்படி இருக்குது அதே சேம் ஏஜென்ட் தான். அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த மெசேஜை ரீட் பண்ணி என்ன அவுட்புட்டோ அது வந்து ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு இதில் வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏஜென்ட் ரன் பண்ணும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கூகுளோட ஷீட்டோ இல்லை இமெயில் கேம்பெயின் ஷீட்டோ ஆட் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் செகண்டில் ஸ்டார்ட் பண்ணோன்னே இது ரன் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட் ஆகி கூகுள் ஷீட்லேயுமே உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆகிடும். இத்தனை பேருக்கு இந்த மீட்டிங்கு இந்தமாரி நீங்கள் ஒரு மேன் பண்ணுறதுக்கும் இந்த கன்ஸ்டன்ட்டாக இந்த போஸ்ட்டுமே இப்போ நீங்கள் ஒரு சம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லிங்க்டின் போஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டைமுக்கு போட முடியல. ஆனால் இப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணும்போது பிளாக் ரைட் பண்ணி டிசைன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வரும். அப்ரூவல் இல்லைன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓகே அப்படின்னாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா 5:30 நமக்கு ஷெட்யூல் இன் லிங்க்டின்னு மீட்டிங் போட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஜென்ரேட் ஆகும், டிசைன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகி லிங்க்டின்ல ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட்டும் போட்டுரும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெயினாக நம்ம லிங்க்டோன ஏபிஐ. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். மேபி இப்போ உங்களுக்கு சம் அப்ளிகேஷனோட ஏபிஐ கீ வந்து காஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது காஸ்ட்டாக நம்ம அந்த ஏபிஐ கீ வாங்கினோம்னா அந்த ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதுவும் ஒர்க் ஃப்ளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன். லைக் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ரைட் பண்ணி நமக்கு இது பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட் பண்ணி பண்ணுறதுக்கும் வேரியஸ் டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு மேன் ரைட் பண்ணி கண்டென்ட் கொடுக்கறது ப்ளஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ இவங்க பண்ணுறாங்க அக்ராஸ் ஒரு டீம் ரைட் பண்ணி எழுதுறதுக்கும் ஒரு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் வேரியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பேங்க் கன்சிஸ்டன்சியாக இப்போ ஆட்டோமேட் வந்து பண்ணி கொடுக்கும்போது கண்டென்ட்ஸ் நமக்கு நிறையா வரும். அதேமாரி கேம்பெயின் ஒரு டேவோட எஃபர்ட் வந்துட்டு ஒரு 5 hours வந்து 2 கேம்பெயின்ஸ் பண்ண முடியும்னா இப்போ நம்ம ஏ யூஸ் பண்ணும்போது ஒரு 6 to 8 கேம்பெயின்ஸ் வந்து இந்த 2 hours பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி மேனோட பவர் வந்துட்டு இதில் அதிகமாக வராது. ஒரு 3 peoples ஒர்க் பண்ணுறது இந்த 1 peoples வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர். ஒரு ஹியூமனோட எரரு அதெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.